திரு சுரேஷ் கண்ணன், உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். ஒரு இபிஎஸ் ஆதரவாளரா திமுக ஆட்சி மக்கள் மத்தியில கடும் அதிருப்தியை சம்பாதித்திருக்கிறது, நிச்சயம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து நம்பிக்கையை மட்டும் வெளிப்படுத்துறீங்க. ஆனா இன்னும் ஏன் வேட்பாளர் மட்டும் அறிவிக்காம இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அறிவிக்கிறதுல இவ்வளவு தாமதம்? வணக்கம். இன்னைக்குதான் விருப்ப மனு முடிவடைகிறது. நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள அல்லது நாளை கழிச்சு காலையிலுக்குள்ள வேட்பாளர் வெளியிட்டுருவாங்க. ஏன்னா 23 26 வரைக்கும் வேட்பாளர் விருப்ப மனு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கடுத்து காங்கிரஸ் இன்னைக்குதான் முத சரித்திரத்திலே சீக்கிரமா வேட்பாளர் போட்டிருக்காங்க. அவங்க என்னைக்கு கடைசி நாளா அதுக்கு முதல் நாள் தான் கொடுப்பாங்க. அதுக்கு அழகிரி என்னை வேற பதில் சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி நாங்க எப்பயுமே அப்படித்தான் இருப்போம், திமுக எங்களை கூப்பிட்டு கேட்டதுனால நாங்க வேகமா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் அழகிரி சொல்லியிருக்காரு. அப்ப இதுல பீதியை கிளப்பி விட்டது அண்ணன் இபிஎஸ் தான். எப்ப திமுக பயந்துச்சுன்னா இபிஎஸ் என்ன நாங்க நிக்க போறோம் தமாகட்ட ஒரு கடிதம் வாங்கினார்ல, அப்பதான் திமுக பயந்து உடனே நீங்க வேட்பாளர் இருக்காங்க இல்ல நீங்க வீட்டுக்கு போயிருங்க, ஏன்னா இபிஎஸ் களமிறங்க போறான்னு செய்தி வந்துருச்சு. இதான் கான்செப்ட். நீங்க ஒரு வேட்பாளர் அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்கலாமே, நீங்க சரித்திரத்திலே இல்லாத வகையிலன்னு சொன்னீங்க. இன்னொரு சரித்திரமும் இருக்கு. செல்வி ஜெயலலிதா அதிமுக பொதுச் செயலாளரா இருக்கும் போது முத பட்டியல் விடுவது அதிமுக விட்ட இருந்துதான் வெளிவரும். இதுவரைக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக விட இருந்து ஏன் வரல? அவ்வளவுதான். இல்ல நீங்க இதுதான் முறை. இப்ப இந்த நார்மல் ப்ரொசீஜர் இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க. இல்ல இதுதான் முறைனா செல்வி ஜெயலலிதா முறை இல்லாம செயல்பட்டு இருக்காங்க. இல்ல இவங்க இந்த முறை காங்கிரஸை கெஞ்சி கூத்தாடி உடனே அறிவிக்கன்னு சொல்லி கேட்டு, அதுவும் அப்ளை பண்ணாத இவிகே இளங்கோவன் கேண்டிடேட் அறிவிக்க வச்சு உடனே செயல்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க. இல்ல சார், ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். அது அவங்க சிக்கல், அது அவங்க தரப்புல நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். நான் உங்களுக்கு கேட்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு, அதிமுக நிச்சயம் இதுல வெற்றி பெறும், திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தியா இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப தமாக கிட்ட இருந்து நீங்க அந்த சீட்டையும் வாங்கிட்டீங்க. அப்ப ரொம்ப வலுவா இருக்கிறீங்க, கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் போய் சந்திக்கிறீங்கன்னா இயல்பா ஒரு வேட்பாளரை போட்டு இந்நேரம் நீங்க களம் இறங்கி இருக்கலாமே. இன்னைக்கு 7 மணி நேரம் ஆலோசனை கூட்டம் நடக்குது. என்ன காரணம்? 7 மணி நேரம் அளவுக்கு ஆலோசனை நடத்தக்கூடிய அளவுக்கு குழப்பம் இருக்கா? இல்ல ஒரு விஷயம், ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி வெற்றி பெற வேண்டும். அதற்கு களத்தில் சரியான கேண்டிடேட் நிப்பாட்டணும். அதுக்கு இன்னும் வழக்கமா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஆளுங்கட்சி வழக்கமா ஜெயிக்கும்னு நம்ம டிவிலே பேசிட்டு இருக்கோம். அப்ப அந்த சரித்திரத்தை மாற்றணும்னா முறைப்படி யாரு சரியான ஆளு, அங்கே எங்கே கூட்டணி கட்சி, மற்ற விவரம் யாரு என்ன எப்படிங்கிற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். இது அம்மா வழியில் தான். எப்பயுமே திமுகவும் சரி காங்கிரஸும் சரி இப்படி வேகமா வேலை பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க எப்ப வேலை பார்க்கறாங்கன்னா, இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் கேண்டிடேட் போட போனா இது நிதானமான நடைமுறையில் இருக்கக்கூடிய செயல்பாடு. இல்ல மறுபடியும் அதான் கேக்குறேன், வேலை பார்க்க வச்ச இபிஎஸ் ஏன் இன்னும் வேலை செய்யாம இருக்கிறார்? அவ்வளவுதான். இல்ல வேலை செய்யாம இல்ல, முறையா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க மாதிரி இன்னொரு கட்சியை கூப்பிட்டு எங்களுக்கு உடனே கேண்டிடேட் கொடுங்கன்னு கேட்கல, முறையா இன்னொரு கட்சியில தானே சார் இடத்த கேட்டீங்க, அப்புறம் அவங்கள போய் இன்னொரு கட்சியில அது முறை. ஏன்னா இன்னொரு கட்சிக்கு தார்மீகமா கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்க கொடுங்கிறது இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. கூட்டணி தர்மத்துப்படி அவங்களுக்கு கொடுத்தது தவறு, கூட்டணி தர்மத்தை மீறி நீங்க அவங்ககிட்ட போய் கேட்டு வாங்கினது முறையான ஒரு செயலா? கட்டாயம் அவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் கொடுத்து அவங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு வாய்ப்பு கொடுத்த பிறகுதான் அடுத்த கட்ட முயற்சி எடுக்கிறாங்க. அதுதான் கூட்டணி தர்மம். ஏன்னா அவங்க முதல் சரின்னு சொல்லணும்ல, அவங்க சரின்னு சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ அவங்ககிட்ட முதல் கேட்ட பிறகு அடுத்த ஆதரவு களம் கொண்டு போறாங்க. ஆதரவு கேட்டு இன்னைக்கு வேட்பாளர் முடிவுக்கு எல்லாம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. மிக சரியாக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முறையாக வலுவாக இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து செயல்பாடும் உள்ளடக்கி செயல்படுறாரு. ரொம்ப நேரமா முறைங்கிறீங்க, அது என்ன முறைன்னு எனக்கு தெரியல. நான் உடச்சே கேட்கிறேன், பாஜக போட்டியிடுவா போட்டியிடாதா அப்படிங்கிற ஒரு அறிவிப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? இல்ல ஒரே ஒரு விஷயம் அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் மாதிரி சொல்லல, நாங்க போட்டியிடுவோம், பிஜேபி போட்டிட்டா போட்டியிட மாட்டோங்க, நாங்க போட்டியிடுறோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டார். அதுக்காக வெயிட் பண்ணவே இல்லை.
இது ப்ராசஸ் சிஸ்டம், ரெகுலர் ப்ராசஸ் சிஸ்டம். திமுக அவசரப்பட்டு வேகமாக நடந்துகிறது ஒழிய இது முறையான ப்ராசஸ் சிஸ்டத்தோட போயிட்டு இருக்கு. கட்டாயம் இந்த முறை எதிர்கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முழு முயற்சியோடு அண்ணன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நான் நேர ஆதரவு கடிதம் கொடுத்தப்பையும் சொன்னாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் அங்கங்க சரியா வேலை பார்க்கணும். இன்னைக்கு திமுக மேல பெரிய அதிருப்தி இருக்கு, அதை சரியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க சிஸ்டமா ஒர்க் பண்ணுங்க நீங்க சொன்னாரு. இந்த நேரத்துல இப்படிலாம் சிஸ்டமா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட எல்லாம் பேசி இருக்காரு. வேலை ஆரம்பித்து விட்டது. நீங்க வேலை ஆரம்பிக்கல, தேர்தல் பணிக்குழு அலுவலகம் திறந்தாச்சு, கேண்டிடேட் போடலாம், எதுக்கு போல வேலை ஆரம்பிக்க போறாங்க, எங்களை எல்லாத்தையும் எதுக்கு கூப்பிட்டு பேச போறாங்க. அதனால வேலை ஆரம்பித்து விட்டாரு, களத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஷெட்யூல் தான் இன்டர்வியூ அந்த வேட்பாளர் யார் அப்படிங்கறது மட்டும் மிச்சங்கிறீங்க. அந்த ஷெட்யூல் தான் இன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட். நாளைக்கு சாயங்காலம் இல்ல நாளை கழிச்சு காலையில உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். வேலைகள் நடந்துட்டு இருக்கும். ஒண்ணுமே வேணாம் சார். பாஜக வேட்பாளர் அறிவிக்கிறாங்க, அறிவிக்கல, போட்டியிடுது, போட்டியிடல, அப்படி இருந்தாலும் நாளைக்கோ நாளை மறுநாளோ வந்துரும். சரியா? கட்டாயம் கட்டாயம் அதிமுக போட்டியிடுது, அதுல மாற்றமே கிடையாது. அதிமுக கட்டாயம் போட்டியிடும், வெற்றி பெறும். அதற்கான அனைத்து தரவுகளும் தயார்படுத்தி விட்டாச்சு. மிகப்பெரிய விஷயம் என்னன்னா டெக்ஸ்டைல் எந்த ரெட்டலை கிடைத்தால் ரெட்டலை, அப்படியே இல்லைனாலும் அடுத்த கட்டத்துக்கு தயார். அதுல ஒண்ணும் சந்தேகம் வந்துருச்சு, நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல ஏன் சந்தேகம் வந்து உங்க சந்தேகத்தை தீர்வு பண்றேன் நானு. நீங்க அந்த சந்தேகத்துல கேட்கிறப்ப எங்க ரெட்டைலை கட்டாயம் இருக்கும். நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த நகர்வுக்கு நான் சந்தேகத்துலதான் கேட்கணும், நீங்க தான் அதை உறுதிப்படுத்தணும். நீங்களும் சந்தேகப்பட்டீங்கன்னா சொல்றேன், நீங்க ரெட்டைலைக்கு தயாரா இருக்கும். அண்ணன் ஓபிஎஸ் முடக்கினால் அல்லது யாராவது முடக்கினால் அதை உடைத்து வரவும் தயாரா, அம்மா வழியில் செல்ல தயாராக இருக்கிறோம். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு புகழேந்தி இணைப்புல இருக்கிறாரா? சரி, திரு புகழேந்தி இன்னும் இணைப்புல வரல, தொடர்ந்து பேசலாம். திரு ஜென்ராம், அதிமுக தேர்தல் பணிக்குழு ஆலோசனை 7 மணி நேரம் இன்னைக்கு நடந்து நிறைவடைஞ்சிருக்கு. முதல்ல 106 பேர் கொண்ட பட்டியல், அதுல அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே இடம்பெற்றிருந்திருக்காங்க. அதற்கு பிறகு ஒரு 5 பேர் சற்று நேரத்துக்கு முன்பா தேர்தல் பணிக்குழுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப திமுக அணிக்கான ஒரு சவாலை கொடுக்க ஆயத்தமாகிட்டாரா எடப்பாடி பழனிசாமி? அது திமுக அணிக்கு சவால் கொடுக்கறதுக்காக அவ்வளவு பெரிய பட்டியல் கொடுத்திருக்கிறாரா, இல்ல வேறு ஏதேனும் ஒரு போட்டியை எதிர்பார்த்து அந்த பட்டியலை கொடுத்திருக்கிறாரா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது திமுகவை மட்டும் எதிர்க்கிறதுக்காக, திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கான தயாரிப்பு நிலை அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா அந்த தேர்தலினுடைய அந்த கோணமே இப்போ விவாதத்துக்குள்ள இல்லை. எல்லா இடங்கள்லயும் அதிமுக யார் வலிமையானவர் அப்படிங்கிறதுக்கான போட்டியாகத்தான் இன்னைக்கு ஈரோடு கிழக்கு தேர்தல் மாறி இருக்குது. அதிமுக கூட்டணிக்குள்ள யார் வலிமையானவர்ங்கிறதையும் அதுல 2வதாக சேர்த்துக் கொள்ளலாம். அந்த பிரச்சனையும் அதுக்குள்ள அடங்கி இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அதிமுக உறுதியாக போட்டியிடும், கம் வாட் எவர் மேபி அப்படின்ற நிலையில அவர் போட்டியிட தயாரானதுனால அவருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும்னு சொல்லி அவருடைய கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் தான் முயற்சி செய்கிறார்கள். அவங்க மாற்று திட்டம், ஏதோ பெரிய திட்டம் வைத்திருக்கிறார்கள். என்ன மாற்று திட்டம்? அதை எதிர்பார்த்து தான் இவர் காத்திருக்கிறார். வேட்பாளர் அறிவிப்பதில் தாமதமாகுதோன்னு ஓபிஎஸ்ஓ பாஜகவோ இல்ல நீங்க சொல்லக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகளோ ஏதோ ஒரு பெரிய மாற்று திட்டம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கணிக்கிறீங்க? நான் கணிக்கல. உறுதியாக போட்டியிடுவோம்னு சொன்னவர் வேட்பாளரை அறிவிக்காமல் தாமதப்படுத்துவதிலிருந்து அந்த மாதிரி ஒரு ஊகத்துக்கு இடமளிக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுமா போட்டியிடாதாங்கிறது ஆரம்பத்தில் இருந்த கேள்வி. அதற்கு பிறகு பல தகவல்கள் ஊடகங்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமாக வரலன்னாலும் பல்வேறு அரசியல் நோக்கர்கள் அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அவங்க பாரதிய ஜனதா கட்சி மேல இருந்து போட்டியிடுறதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. ஆனா தமிழ்நாடு பாஜக போட்டியிட விருப்பப்படவில்லை, அவங்க வேறு ஏதோ திட்டத்தை முன்மொழிகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இரட்டை இலையை முடக்குவதற்கு ஒரு திட்டமும், அதற்கு பிறகு போட்டியை வேறு விதமாக எடப்பாடி பழனிசாமி தன்னை 2வது நிலையில திமுகவுக்கு அடுத்த நிலைக்கு அதிமுகவுக்குள்ள நான் தான் வலிமையானவன் என்பதை நிரூபித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்துல ஒரு போட்டியை கடுமையாக்குவதற்கு ஏதோ திட்டமிடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எண்ணுவதற்கு இடம் இருக்குது. சரி, வேற கோணத்துல பார்க்கலாமா? இப்ப திமுக கூட்டணி ஏற்கனவே வலுவா